வாங்க பைபிள் சொல்ற பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னு ஒரு தெளிவான வரைபடம் மூலமா பார்க்கலாம். அது ஒரே ஒரு இடம் மட்டும் இல்ல, வேதாகமம் பல அடுக்குகள் இருக்குன்னு சொல்லுது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட பயணம் இப்படிதான் இருக்க போகுது. வானங்கள், மேகங்கள், பூமிக்கு கீழ இருக்கிற மண்டலங்கள்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 வானங்களை பத்தி தான். சரி, முதல் வானம், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற வானம். இதுதான் நம்ம வளிமண்டலம். பறவைகள் பறக்கிற, மேகங்கள் உருவாகிற இடம். ஆதியாகமத்துல இத பத்தி சொல்லியிருக்கு. இதுக்கு மேல போனா அதுதான் 2ஆம் வானம். அதாவது நம்மளோட விண்வெளி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்னு எல்லாம் இருக்கிற இடம். சரி, இப்போ நம்ம பயணத்தோட உச்சகட்டம் 3ஆம் வானம். இதுதான் கடவுள் வாசம் செய்யும் ஆன்மீக மண்டலம். அப்போஸ்தலர் பவுல் இத பத்தி குறிப்பிட்டிருக்கார். சரி, 3 வானக்குங்களை பத்தி பார்த்தாச்சு. ஆனா மேகங்கள், அது வெறும் முதல் வானத்துல இருக்கிற நீராவிதானா? இங்க பாருங்க, பைபிள்ல மேகங்களுக்கு எவ்ளோ முக்கியத்துவம் இருக்குன்னு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வேலை செய்யுது. இந்த மகிமை மேகங்கள் தான் கடவுளோட பிரசன்னத்தை நேரடியா காட்டுச்சு. யாத்ராகமத்துல வர்ற மேகத்தூண் ஒரு நல்ல உதாரணம். சரி, வானத்தை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வரைபடத்துல கீழ்நோக்கி போவோம். பூமிக்கு கீழே என்ன இருக்கு? பழைய ஏற்பாட்டுல ஷியோல் அப்படிங்கிறது மரித்தவங்க போற ஒரு இடம். இது நல்லவங்க கெட்டவங்க 2 பேருக்குமே பொதுவானது. ஷியோலும் ஹேடிஸும் தற்காலிக இடங்கள். ஆனா கெஹென்னா இறுதி தீர்ப்பை குறிக்குது. இந்த ஹாடீஸ்ல ஆறுதல், வேதனைன்னு 2 பிரிவுகள் இருந்துச்சு. இதுதான் பரதீச புரிஞ்சிக்க நமக்கு உதவும். அப்போ நீதிமான்கள் மரிச்சதுக்கு அப்புறம் எங்க போனாங்க? இயேசுவோட உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இதுக்கு பதில் மொத்தமா மாறுச்சு. சிலுவைக்கு முன்னாடி பரதீசுங்கிறது ஹேடீஸ்ல ஒரு ஆறுதலான பகுதி. ஆனா அதுக்கப்புறம் அது 3ஆம் வானத்துக்கே போயிடுச்சு. இயேசுவோட உயிர்த்தெழுதலுக்கு பின் அந்த பரதீசு 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இனி காத்திருப்பில்ல. அதனால இப்ப விசுவாசிகள் நேரடியா கிறிஸ்துவோட 3ஆம் வானத்தில் இருக்கிற பரதீசுக்கே போறாங்க. இப்போ இந்த பிரபஞ்ச வரைபடம் நீங்க வானத்தை பாக்குற விதத்தையே மாத்துதா. இனி அது வெறும் மேகங்களும் நட்சத்திரங்களும் இல்ல.